சாப்பிட்டாலுமே அவங்க வயிற்றுல தாங்காது. அடுத்து பருப்பு சாதம், பருப்பு சாம்பார் சாதம், புளி அதிகமாக ஊற்றின இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு அன்றைக்கி பூராவுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கப்பக்கிழங்கு, இதெல்லாம் அவங்க ஸ்டொமக் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகாது. இதுக்கு மேலே மோசமானது பார்த்தீங்கன்னா சிக்கனோ மட்டனோ எண்ணெயில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை மட்டன் பீசஸ் சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அன்றைக்கி நாள் பூரா லூஸ் மோஷன் தான். நான்வெஜ்ஜில் எது சாப்பிட்டாலுமே இந்த குடலுக்கு ஒத்து வராது. ஓகே, அடுத்து எக்ஸு, முட்டை அதே மாதிரி தான் வாமிட்டே வந்துடும். லூஸ் டூல்ஸோடு சேர்ந்து முட்டையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து பச்சரிசி, சாப்பிட்ற அரிசி நல்ல புழுங்கல் அரிசியாக நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி கொஞ்சம் நல்லா வேக விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகும். நீங்கள் அரிசி வேற வேறையா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம செய்கிற மாதிரி சாப்பிட்டாலோ, இல்லை பாஸ்மதி அரிசி பச்சரிசி சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு அவ்வளோதான். அது அன்றைக்கி பூரா வயிற்று